சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்க போகுது. பொதுவாக உங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமச்சனியோட எந்த சிம்டமும் காட்டலை. ஆனால் அஷ்டமச்சனிக்குரிய கெடுபலன்களை காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது. அதுக்கு காரணம் கிரக வேதை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சுப செலவுகளை நீங்கள் இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிற நேரத்திலே பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது அல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடுங்கிறது மீனம். அது உங்களுக்கு கஜானா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 12ஆம் வீடு மீன வீடு. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ சனி பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு நிறையா மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் கஜானா காலியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தங்கத்தோட சேமிப்பு அல்லது தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. இன்னும் பேங்க்கில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கணும். பேங்க்கில் கொண்டு போய் கட்டாயம் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் நகையை கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பேங்க்கில் சேஃப்டியாக வைங்க. இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நகையை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராது. சிலர்லாம் பழகுனாங்க, அவங்களுக்கு நான் நகை கொடுத்து அவங்க அடகு வச்சு திருப்பி தருவாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நகையினால் நகை மூழ்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஏன்னா அது கடல் வீடு, அது 8ஆம் வீடு வேறு அஷ்டமஸ்தானம். அப்போ உங்கள் நகைகள் கடனால் மூழ்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும்.